கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஊழியத்தின் அழைப்பு என்ற தலைப்பிலே தனிப்பட்ட அழைப்பை தியானிக்கிறோம். தனிப்பட்ட அழைப்புக்கு முதலாவதாக தியாக மனப்பான்மை வேணும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு தாழ்மை வேணும் அப்படின்னு நாம் தியானிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பாக ஊழியம் செய்யக்கூடியவங்களுக்கு இருக்கணும். மோசே 6,00,000 புருஷர்களுக்கு அதிகமான மக்களை நடத்தி செல்ல அழைக்கப்பட்டான். ஆனாலும் மோசேயை கர்த்தர் அழைத்த பொழுது நான் மந்த நாவும் திக்குவாயும் உள்ளவன் அப்படின்னு தன்னுடைய தகுதியில்லாத நிலைமையை உணர்ந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7:32 வாசிக்கலாம். மோசே எகிப்தின் பெரிய படைகளுக்கு தலைமை படைத்தளபதியாக இருந்தான் அப்படின்னு ஜோசிபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறாரு. கல்வி, திறமை, அதிகாரம் எல்லாமே மோசேக்கு இருந்துச்சு. இத்தனை தகுதிகளுக்கு பின்பாடு கூட தேவன் அவனுக்கு ஒரு 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தார். 40 வருஷம் ஒரு பயிற்சிக்கு அனுப்பினார். எபிரேயர் 11 அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிங்க. பிரியமானவர்களே, தேவ ஜனங்களுடைய பாடுகளெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அவர்களை நடத்தணும்னு சொன்னால் அதற்கு அனுதினம் தன்னை தாழ்த்தணும் அப்படிங்கிற ரகசியம் மோசேக்கு தெரிஞ்சிச்சு. பிரியமானவர்களே, இந்த காரியத்தினால 40 வருஷம் ஆண்டவருடைய மேன்மையை அனுபவிக்கக்கூடிய நாட்களாக மோசேக்கு காணப்பட்டுச்சு. இன்னும் என்ன சொல்லுவோம், இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவனாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்க, அப்போ உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சாந்தமாக இருங்க. ஊழியத்துடைய பெஸ்ட்டு என்னன்னா சாந்தம் உள்ளவர்கள். தன்னை உயர்த்துகிறவன் அல்ல, தன்னை தாழ்த்துகிற எவனும் புகழப்படுவான், உயர்த்தப்படுவான் அப்படின்னு வேதம் சொல்கிறபடியினாலே கிடைக்கிற எல்லா நேரங்களிலும் தேவ சமூகத்திலையும் மற்ற மனிதர்கள் மத்தியிலையும் உங்களை தாழ்த்துங்க. கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன்.